செய்தி 4. ஆவியை பயிற்சி செய்தல். உடற்பயிற்சி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உடற்பயிற்சி என்றால் உடலை பயிற்சி செய்வது அல்லது சரீரத்தை பயிற்சி செய்வது. நாம் எல்லாருக்குமே உடற்பயிற்சி என்றால் என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியும். அடுத்தபடியாக மனப்பயிற்சி என்ற சொல்லை நாம் கேள்விப்பட்டதில்லை. மனப்பயிற்சி என்றால் மனதை பயிற்சி செய்வது. யாரும் யாரிடமும் மனதை பயிற்சி செய்யுங்கள் என்று சொல்வதில்லை. காரணம், நாம் பிறந்ததிலிருந்து, பள்ளிக்கு சென்றதிலிருந்து, கல்லூரிக்கு சென்றதிலிருந்து, வேலைக்கு சென்றதிலிருந்து, இப்பொழுது வாழும் ஒவ்வொரு நாட்களிலும் நம்முடைய மனம் தானாகவே வேலை செய்கிறது. அதை குறிப்பாக பயிற்சி செய்ய வேண்டிய தேவையில்லை. நான் மிக முக்கியமாக மனம் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. எனவே மனதை பயிற்சி செய்யுங்கள் என்று யாரும் சொல்வதில்லை. இந்த செய்தியில் நாம் ஆவியை பயிற்சி செய்தலை பற்றி பார்க்க போகிறோம். ஆவி பயிற்சி என்றால் நம்மிடம் ஒரு ஆவி இருக்கிறது. குறிப்பாக விசுவாசிகளிடம் மறுபடியும் பிறந்த மனித ஆவி இருக்கிறது. அந்த ஆவியை பயிற்சி செய்வதை பற்றி இந்த செய்தியில் நாம் பார்க்க போகிறோம். பயிற்சி என்று சொல்லும்போது நாம் நம்முடைய பலத்தை கொஞ்சம் பயன்படுத்த வேண்டியிருக்கும். நாம் முயற்சி செய்ய வேண்டும். பயிற்சிக்கு முயற்சி தேவை. நாம் நம்முடைய பலத்தை பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பயிற்சி செய்ய முடியும். எனவே இந்த செய்தியில் ஆவியை பயிற்சி செய்தலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ரோமனியர் 1 மனிதனை ஆசாரிப்பு கூடாரத்துடன் ஒப்பிட முடியும். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நாம் தேவனுடைய ஆலயமாக அல்லது தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரமாக இருக்கிறோம். ஆசாரிப்பு கூடாரத்திற்கு 3 பகுதிகள் உண்டு. மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம். யாத்ராகமம் 40:1-8 வரை, எபிரேயர் 9:2-3 வரை. யாத்ராகமம் 40:1-8 நீ ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. அதிலே சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து மேஜையையும் குத்துவிளக்கையும் பொன் பீடத்தையும் வைத்து வாசஸ்தலத்தின் வாசலில் தொங்கு திரையை தூக்கிவிட கடவாய். பின்பு தகனபலி பீடத்தையும் தொட்டியையும் வாசலுக்கு முன்பாக வைத்து சுற்றுப்பிரகாரத்தை நிறுத்து. உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மகா பரிசுத்த ஸ்தலம். மேஜையும் குத்துவிளக்கும் பொன் பீடமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்த ஸ்தலம். தகனபலி பீடமும் தொட்டியும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது வெளிப்பிரகாரம். இப்படியாக ஆசாரிப்பு கூடாரத்திற்கு 3 பகுதிகள் இருக்கின்றன. மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம். இதை எபிரேயர் 9:2-3 சொல்கிறது. ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவிலே ஒரு திரை இருக்கிறது. அது பிரிக்கிறது. இங்கு எபிரேயர் மகா பரிசுத்த ஸ்தலத்தை பற்றியும் பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி சொல்கிறது. வெளிப்பிரகாரத்தை பற்றி சொல்லவில்லை. ஆனால் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு 3 பகுதிகள் உண்டு. மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம். மனிதனுக்கு 3 பகுதிகள் உண்டு. ஆவி, ஆத்மா, சரீரம். 1 தெசலோனியர் 5:33 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. இங்கு மனிதனுக்கு 3 பகுதிகள், ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 பகுதிகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆசாரிப்பு கூடாரத்திற்கும் 3 பகுதிகள் இருக்கிறது. மனிதனுக்கும் 3 பகுதிகள் இருக்கிறது. நாம் மனிதனை ஆசாரிப்பு கூடாரத்துடன் ஒப்பிட முடியும். மனிதனுடைய ஆவியை மகா பரிசுத்த ஸ்தலத்துடனும் ஆத்மாவை பரிசுத்த ஸ்தலத்துடனும் சரீரத்தை வெளிப்பிரகாரத்துடனும் ஒப்பிட முடியும். 2 கொரிந்தியர் 6:16 நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக அல்லது ஆசாரிப்பு கூடாரமாக இருக்கிறீர்கள். மனிதனுடைய ஆவியை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆத்மாவை பரிசுத்த ஸ்தலத்துக்கும் சரீரத்தை வெளிப்பிரகாரத்துக்கும் நாம் ஒப்பிட முடியும். மனிதன் ஒரு ஆசாரிப்பு கூடாரம். மனிதனை இஸ்ரேல் மக்கள் பிரயாணம் செய்த 3 இடங்களுடனும் ஒப்பிட முடியும். எகிப்து, வனாந்திரம், நல்ல தேசமாகிய கானான். இஸ்ரேல் மக்கள் எகிப்து, வனாந்திரம், நல்ல தேசமாகிய கானான் என்ற 3 இடங்களிலும் பிரயாணம் செய்தார்கள். யாத்ராகமம் 12:41, யோசுவா 5:6, 5:12. யாத்ராகமம் 12:41 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. இங்கு கர்த்தருடைய சேனைகள் என்று சொல்வது இஸ்ரேல் மக்களை குறிக்கிறது. இஸ்ரேல் மக்கள் கர்த்தருடைய சேனையாக எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். அங்கு 430 வருடம் தங்கியிருந்தார்கள். யோசுவா 5:6 எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேல் மக்கள் 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்து திரிந்தார்கள். எகிப்து
பின்பு அவர்கள் வனாந்திரத்திலே 40 வருடம் அலைந்து திரிந்தார்கள். யோசுவா 5:12 அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். கானான் ஆகிய நல்ல தேசத்துக்குள் நுழைந்தார்கள். எனவே இஸ்ரவேல் மக்கள் பிரயாணம் செய்த 3 இடங்களை பார்க்கிறோம். எகிப்து, வனாந்திரம், கானான் அல்லது நல்ல தேசம். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வனாந்திரத்தின் வழியாக நல்ல தேசமான கானானுக்குள் பிரயாணம் செய்தார்கள். மனிதனுடைய சரீரத்தை எகிப்துடனும் ஆத்மாவை வனாந்திரத்துடனும் ஆவியை நல்ல தேசமாகிய கானானுடனும் ஒப்பிட முடியும். மனிதனுடைய சரீரத்தை எகிப்துடனும் ஆத்மாவை வனாந்திரத்துடனும் ஆவியை நல்ல தேசமாகிய கானானுடனும் ஒப்பிட முடியும். மனிதனை ஆசாரிப்பு கூடாரத்துடன் ஒப்பிட முடியும். இஸ்ரேல் மக்கள் பிரயாணம் செய்த 3 இடங்களுடன் ஒப்பிட முடியும். மனிதனுடைய ஆவி மகா பரிசுத்த ஸ்தலமாக நல்ல தேசமாகிய கானானாக இருக்கிறது. மனிதனுடைய ஆத்மா பரிசுத்த ஸ்தலமாக வனாந்திரமாக இருக்கிறது. மனிதனுடைய சரீரம் வெளிப்பிரகாரமாக எகிப்தாக இருக்கிறது. ரோமர்கள் 3 நாம் தேவனை சந்திக்க வேண்டும். எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயத்தையும் கிருபையையும் அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். கிருபாசனம் அல்லது உடன்படிக்கை பெட்டி. ஏற்ற சமயத்திலே சகாயத்தை செய்யும் கிருபையை அடையவும் நாம் கிருபாசன தண்டை சேரக்கடவோம். பழைய ஏற்பாட்டில் தேவனை சந்திக்கும்படி பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைய வேண்டும். ஏனென்றால் தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தான் இருந்தார். யாத்ராகமம் 25:22, எபிரேயர் 9:7, யாத்ராகம் 25:22 அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மேலிருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவைகளெல்லாம் உன்னிடையே சொல்லுவேன். கிருபாசனம் அல்லது உடன்படிக்கை பெட்டியின் மூடி. கிருபாசனத்திலிருந்து உடன்படிக்கை பெட்டியின் மூடியில் இருந்து நான் பேசுவேன் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் தேவனை சந்திக்க வேண்டுமேயானால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல வேண்டும். தேவன் அங்குதான் இருந்தார். எபிரேயர் 9:7 2ஆம் கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடே பிரவேசிப்பான். பிரதான ஆசாரியன் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சாந்தப்படுத்தும் பலியின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க முடியும். வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஆசாரியன் இரத்தத்தோட பிரவேசிப்பான். அங்குதான் தேவன் இருந்தார். தேவன் பழைய ஏற்பாட்டில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கிருபாசனத்தின் உடன்படிக்கை பெட்டியின் மூடியாகிய கிருபாசனத்தின் மேலிருந்து பிரதான ஆசாரியனோடு பேசினார். புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளாகிய நாம் கர்த்தரை சந்திக்க நம் ஆவிக்குள் நுழைய வேண்டும். ஏனெனில் கர்த்தர் நம் ஆவியில் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளாகிய நாம் கர்த்தரை சந்திக்க வேண்டுமேயானால் நம் ஆவிக்குள் நுழைய வேண்டும். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவராக நம் ஆவியில் தான் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:22 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவராக இருக்கிறார். எனவே நம்ம ஆவியுடனே கூட அவர் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலமாகிய நம்முடைய ஆவியில் தங்கி இருக்கிறார் அல்லது குடியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தேவனை சந்தித்தது போல புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய பரிசுத்த ஸ்தலமாகிய மறுபடியும் பிறந்த நம்முடைய ஆவிக்கு பிரவேசித்து நுழைந்து அங்கிருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க வேண்டும். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புதிய ஏற்பாட்டில் சந்திப்பதற்கான வழி. ஆமென், பிரைஸ் தி லார்ட். மனித ஆவிக்காக ஸ்தோத்திரம். மனிதனுடைய ஆவியில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியுடைய ஆவியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குடியிருக்கிறார். நாம் நம்முடைய ஆவிக்கு செல்ல வேண்டும். ரோமர்கள் 4 நம் ஆவியை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். யோவான் 4:24 தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இங்கு சொல்லப்படக்கூடிய ஆவி 2வது சொல்லப்படக்கூடிய ஆவி மனிதனுடைய ஆவி, மறுபடியும் பிறந்த விசுவாசினுடைய ஆவி. தேவன் ஆவியாக நம்முடைய ஆவியில் இருக்கிறார். அவரை நாம் தொடர்பு கொள்ள வேண்டுமேயானால் நம்முடைய ஆவியை நாம் பயிற்சி செய்ய வேண்டும் அல்லது நம்முடைய ஆவிக்கு நாம் செல்ல வேண்டும். நீங்கள் சொல்லலாம், ஏன் ஆவிக்கு செல்ல வேண்டும் என்று. ஏனால் தேவன் ஆவியில் தான் இருக்கிறார். ஏன் ஆவியை பயிற்சி செய்ய வேண்டும் என்று கேட்கலாம். ஆவியை ஏன் பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆத்மாவில் இருக்கிறோம். ஆத்மாவில் தேவன் இல்லை, ஆவியில் தான் தேவன் இருக்கிறார். எனவே நாம் ஆவிக்கு செல்ல வேண்டும். சரீரத்தை பயிற்சி செய்ய நமக்கு தெரியும். 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது,
அது இந்த உலகத்திற்கு மட்டுமே பயன்படும், மறு உலகத்திற்கு அது பயன்படாது. எனவே அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஸோ சரீரத்தை பயிற்சி செய்ய நமக்கு தெரியும், நம் மனதையும் நமக்கு பயிற்சி செய்ய தெரியும். ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், அல்லது மாம்சத்தின் மேல் பொருத்தப்பட்ட மனம் மரணம். ஸோ மனதை பயிற்சி செய்யவும் நமக்கு தெரியும். ஆனால் முக்கியமானது நம் ஆவியை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். 1 தீமோத்தேயு 4:7 தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, அல்லது தெய்வ வெளியாக்கத்திற்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இது நம்ம ஆவியை பயிற்சி செய்ய வேண்டும், பயிற்சி செய்வதோடு தொடர்புடையது. நாம் நம் ஆவியை பயிற்சி செய்ய வேண்டும், அது மிக முக்கியமானது. ஆவியை பயிற்சி செய்வது நமக்கு மிகவும் புதிதானது. சரீரத்தை பயிற்சி செய்ய தெரியும், மனதை கூட பயிற்சி செய்ய தெரியும், ஆனால் ஆவியை பயிற்சி செய்வது என்பது நமக்கு புதிதானது. ரோமர் 7:6 இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்ய வேண்டும், அல்லது ஆவியை பயிற்சி செய்ய வேண்டும். ஊழியம் செய்வதற்கு ஊழியம் ஆவியிலிருந்து செய்ய வேண்டும், மனதிலிருந்து அல்ல, ஆத்மாவிலிருந்து அல்ல. எனவே ஆவியை பயிற்சி செய்வது நமக்கு மிகவும் புதிதான ஒன்றாகும். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 5 கர்த்தராகிய இயேசுவை கூப்பிடுவதே நம் ஆவியை பயிற்சி செய்வதற்கான மிகச் சுலபமான வழி. 2 தீமோத்தேயு 2:22 அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுதுகளுடன் சேர்ந்து கொள் என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார். சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது, அதுதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். கர்த்தராகிய இயேசுவே என்று நாம் கூப்பிடும்போது நாம் பரிசுத்த ஆவியில் இருந்து கூப்பிடுகிறோம். அது மட்டுமல்ல, அது பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 12:3 பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது. பிலிப்பியர் 2:12 பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். நமக்கு ஒரு சந்தேகம், கர்த்தரா இயேசுவே என்று நாம் குமாரனை நோக்கி கூப்பிட்டால் ஒருவேளை பிதாவாகிய தேவன் வருத்தப்படுவாரோ, இல்ல பரிசுத்த ஆவியாகிய தேவன் வருத்தப்படுவாரோ என்று அடிக்கடி நமக்கு சந்தேகம் வரும். ஆனால் கர்த்தராகிய இயேசுவே என்று நாம் கூப்பிடும்போது பிதாவாகிய தேவனுக்கு அது மகிமையாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவே என்று கூப்பிடுவது பரிசுத்த ஆவியில் தான் நாம் கூப்பிடுகிறோம். எனவே ஆவியானவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பிதாவாகிய தேவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் கர்த்தராகிய இயேசுவே என்று சொல்லும்போது மூவரு தேவனே மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதால் நம் மனதிலிருந்து நம் ஆவிக்குள் நுழைய முடியும். ரோமர் 10:12-13 எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொடுகிறவரை யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராக செல்வந்தராக இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவர் எல்லாருக்கும் கர்த்தர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் கர்த்தர். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, புறஜாதியாருக்கும் கிறிஸ்துவ நம்பாருக்கும் அவர்தான் கர்த்தர். அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் செல்வந்தராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். குறிப்பாக நாம் மனதிலிருந்து ஆவிக்குள் ரட்சிக்கப்படுவோம். நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் நம்முடைய மனம். நம்மளை அறியாமலே தானாகவே நம்முடைய மனம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய ஆவிக்கு செல்ல வேண்டுமேயானால், ஆவிக்கு திரும்ப வேண்டுமேயானால், ஆவிக்கு நுழைய வேண்டுமேயானால் தானாகவே எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்க மனதை நாம் நிறுத்த வேண்டும். மனதை நிறுத்தாமல் நாம் ஆவிக்கு நுழைய முடியாது. மனம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. மனதை நிறுத்துவதற்கு சுலபமான வழி கர்த்தராகிய இயேசுவே என்று சத்தமாக கூப்பிடுவது. மெதுவாக அல்ல, சத்தமாக கூப்பிடும்போது நம்முடைய மனம் செயல்படுவது நிறுத்தப்படுகிறது. தானாகவே நாம் நம்முடைய ஆவிக்குள் நுழைகிறோம். எப்படி என்றால், ஒருவேளை நான் தமிழ் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்று வைத்துக்கொள்ளும், நாம் ஆங்கிலம் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் ஆங்கிலம் பேச வேண்டுமேயானால் நான் தமிழ் பேசுவதை நான் நிறுத்த வேண்டும். தமிழ் பேசுவதை நிறுத்தினால்தான் நான் ஆங்கிலம் பேச முடியும். அதே மாதிரி நாம் ஆவிக்குள் நுழைய வேண்டுமேயானால் நம் மனதை நாம் நிறுத்த வேண்டும். மனதை நிறுத்துவதற்கான சுலபமான வழி கர்த்தரா இயேசுவே என்று நாம் ஆழத்தில் இருந்து அவரை கூப்பிடும்போது, இயேசு கிறிஸ்துவை கூப்பிடும்போது நம்முடைய மனம் நின்று விடுகிறது. மனம் செயல்பாட்டை நிறுத்தி விடுகிறது. நாம் தானாகவே நம்முடைய ஆவிக்குள் நுழைந்து விடுகிறோம். ஸோ இப்படியாக நாம் மனித ஆவியை
நம்முடைய ஆவியை, மறுபடி பிறந்த ஆவியை, மறுபடி ஜனிப்பிக்கப்பட்ட ஆவியை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். மனிதனை ஆசாரிப்பு கூடாரத்துடன் ஒப்பிட முடியும். மனிதனுடைய ஆவி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மனிதனுடைய ஆத்மாவை பரிசுத்த ஸ்தலத்துடன் ஒப்பிடலாம். மனிதனுடைய சரீரத்தை வெளிப்பிரகாரத்துடன் ஒப்பிடலாம். அதுபோல மனிதனை இஸ்ரவேல் மக்கள் பிரயாணம் செய்த 3 இடங்களுடனும் ஒப்பிட முடியும். மனிதனுடைய சரீரத்தை எகிப்துடனும், மனிதனுடைய ஆத்மாவை வனாந்தரத்துடன் ஒப்பிடலாம். மனிதனுடைய ஆவியை கானான் தேசத்துடன், நல்ல தேசத்துடன் ஒப்பிடலாம். நாம் தேவனை சந்திக்க வேண்டும். மிக முக்கியமானது, நாம் தேவனை சந்திக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருந்தார். எனவே தேவனை சந்திக்க வேண்டுமென்றால் பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை சாந்தப்படுத்தும் பலியின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிரவேசிக்க வேண்டும். தேவன் கிருபாசனத்தின் மூடியிலிருந்து அல்லது உடன்படிக்கை பெட்டியின் மூடியிலிருந்து கிருபாசனத்தின் மேலிருந்து ஆசாரியனோடு பேசினார். புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளாகிய நாம் தேவனை கர்த்தரை சந்திக்க வேண்டுமானால் நாம் ஆவிக்குள் நுழைய வேண்டும். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவராக நம்முடைய ஆவியுடனே கூட தங்கியிருக்கிறார். எனவே நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டுமானால் இன்றைக்கு பரலோகத்துக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. நம்முடைய ஆவிக்கு சென்றால் போதும். அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவராக இருக்கிறார். நாம் அவரை சந்திக்க முடியும். இதற்கு நாம் நம் ஆவியை பயிற்சி செய்ய வேண்டும். சரீரத்தை பயிற்சி செய்ய நமக்கு தெரியும். நம் மனதை கூட நமக்கு பயிற்சி செய்ய தெரியும். ஆனால் நம் ஆவியை பயிற்சி செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசுவை நோக்கி கூப்பிடுவதால் நாம் நம் மனதிலிருந்து விடுவிக்கப்பட்டு நம் ஆவிக்குள் நுழைய முடியும். நம்முடைய மறுபடி பிறந்த ஆவிக்குள் நாம் நுழையும் போது அங்கு நமக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய, தங்கி இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க முடியும். சந்தித்து அவரை செல்வந்தராகி அவருடைய செழிப்புகளை நாம் அனுபவித்து மகிழ முடியும். அவரோடு நாம் உறவாட முடியும். அவர் நம்மோடு பேசுவார். கர்த்தராகிய இயேசுவே என்று ஆவியை நாம் பயிற்சி செய்து செல்வந்தராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அனுபவித்து மகிழ்ந்து அனுபவமாக்கி தேவனுடைய நித்திய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவோம். நாம் எப்பொழுதும் ஆவியை இயக்கக்கூடியவர்களாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென்.